Hello viewers, இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஈஸியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். இந்த ஈஸியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 1/2 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்க நான் வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே உருளைக்கிழங்கு வாங்கும்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காவே வாங்கணும். அப்போ தான் வந்து வெட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே பெரிய சைஸில் அந்த அனிவன் ஷேப்பில் இருக்கிறத நீங்கள் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்குல இங்கே ஒரு கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் இங்கே ஒரு கட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இங்கே இதை வாங்க வெட்டிக்கலாம். நீங்கள் வெட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். எல்லா உருளைக்கிழங்குக்கும் நீங்கள் இப்படி வெட்டிடுங்க. அதாவது அந்த அனீவன் ஷேப்பை வந்து வெட்டிடணும். அதை வந்து நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கடைசியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுதான் ஆனால் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக வரும். அது வந்து ஒரு அனீவன் ஷேப்பில் வந்து ஒரு நார்மல் பொட்டேட்டோ ஃப்ரையாக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல இது வந்து 2ஆக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதை வந்து 1/2ஆக வெட்டிக்கலாம். 2ஆக வெட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி வரும். இப்போ இப்படி வரும்போது நம்ம நீளமாக வெட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீளமாக வெட்டினீங்கன்னா சைடில் இருக்க இதே மாதிரி அனிவன் ஷேப்பை எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம நீளமாக வெட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா நீளமாக வெட்டியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமாக வந்துச்சுன்னா இப்போ இதை வந்து நம்ம 2ஆக வெட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை 2ஆக வெட்டினதுக்கப்புறம் இதோட சைஸை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்ம பார்த்திங்கன்னா 2ஆக வெட்டினதுக்கப்புறமா கரெக்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த ஒரு உருளைக்கிழங்கு வாங்குறீங்கன்னா அது எப்படி வெட்டினா இந்த ஷேப்புக்கு வரும் நீங்கள் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணி அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டிடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம இதே ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டும்போது சில டைம் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ இதெல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிப்போம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். எண்ணெயில் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சேர்த்துடலாம். ஒரு கரண்டி வச்சு மேலே இருக்கிறதுல அப்படியே பிரித்து விட்டுக்கோங்க. கடாயில் வந்து ஒட்டாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நீங்கள் நிறையா ஊற்றிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து மிதக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அப்படி இல்லைனா ஒட்டிடும். இப்படி பிரித்து விட்டுக்கோங்க. அப்படியே மெதுவாக லைட்டாக திருப்புங்க. ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து மசிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி ஆகிடும். இது ஒட்டாமல் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் போல் ஆகும். ஒரு தடவை திருப்பி விட்டுப்போம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா பபுள்ஸ் விடுறத நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரை ஆகி அதோடய சர்ஃபேஸே நல்லா முருகலாகும். இப்போ திரும்பி 4-5 உருளைக்கிழங்கெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் அங்கங்கே. அதெல்லாம் நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தனித்தனியாக லூஸாக ஃப்ரீயாக வரும். இப்போ இதே மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ் கொடுங்க. ஒரு 10லேருந்து 20 செகண்ட் ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ஒரு எல்லோ ஷேடு வர மாதிரி இருக்கும். அப்புறம் அதோட அவுட்டர் கவரிங்கும் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். அந்த டைம் வரும்போது நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் போல் வறுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌன், எல்லோலேருந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வருது. ஒரு காவாசி இந்த கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக க்ரன்ச்சியாக இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அப்புறம் சால்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கடையில் வந்து ரொம்ப ரேட்டுக்கு விற்கிது. பட் இது நம்ம வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அசத்தலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.